ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அடுத்து ஒரு முக்கியமான வீடியோ வரப்போகுதுன்ட்டுன்னு. அந்த ஒரு வீடியோ தான் இது. அண்டு டெஃபினட்டாக இந்த ஒரு வீடியோ எல்லோரும் யூஸ்ஃபுல்லாகுன்றதையும் பல பேரோட லைஃப்பை மாற்றன்றதையும் சொசைட்டியில் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுன்றதை நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ண வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் லாஸ் உங்களுக்கு தான். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃப்ரீடம் பற்றி பேசலாம். இந்தியன் 2 மூவி எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வர மாதிரி அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடணும். எதுக்காகனா நம்முடைய உண்மையான சுதந்திரத்துக்காக. அந்த படத்தில் கரெக்டான எம்ப்ளாயிஸ் எதிர்த்து போராடினார் தாத்தா. பட் இப்போ நம்ம போராட போகிறது எம்ப்ளாயிஸே இருக்கக்கூடாது அப்படின்னு. எம்ப்ளாயி அப்படின்னு ஒன்று வச்சாலே அதுவே கரெக்டுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு சேலரியில் ஏதோ ஒரு வேலை கிடச்சிட்டா போதும், அப்பாடா என் லைஃப் செட்டில்டு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க டெவலப் ஆக முடியாமல் கடைசி வரையும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஈவன் இது அவங்களுக்கே தெரியாமல். இதில் ஹைலைட் என்னென்னா, அடுத்து வர ஜென்ரேஷன் இதே தான் சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ஓடுற பாம்பை கையில் பிடிக்கிற வயசு எனர்ஜெட்டிக்கான வயசுன்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அந்த வயசில் நம்ம எப்படி இருக்கணும், நமக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணாமல் ஏதோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுன்ற கம்ஃபர்ட் ஜோனில் போய் மாட்டிக்கிறோம். அது ஒரு சிலந்தி வலை மாதிரி சின்ன சர்க்கிளில் சுற்றி சுற்றி நம்ம அங்கேயே தான் ஓடிட்டு இருப்போம். இதை தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், லைஃப்னா கஷ்டப்படணும் அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இருக்கிறோம், நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குதுன்றதை திங்க் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ ப்ராக்டிக்கலாக பேசலாமா திங்க் பண்ணுறதை பற்றி? நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம்ல. படிக்கும்போது நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்னு எடுத்தவங்க நல்லா படித்தவங்களாம் இருந்தாங்கள்ல. இப்போ அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க ஏதாவது தெரியுமா? அண்ட் அதே மாதிரி நம்மலாம் படிக்கும்போது கேர்ள்ஸ் தான் வந்து செம்ம கிளவரு, செம்ம ஸ்மார்ட்டு. அவங்க தான் மேக்ஸிமம் நல்லா படிப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரில. இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாமே, நான்லாம் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் டாப்பர் லிஸ்ட்டு தான். இப்போ படிக்கும்போதெல்லாம் எப்படின்னாக்கா சூப்பரு, குட்டு அப்படின்னு எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போது லைஃபு ஒர்க்குன்னு வரும்போது அப்படியே ஆப்போசிட்டு, வேஸ்ட்டு, ஒஸ்ட்டு, அன்ஃபிட்டு அப்படின்னு எல்லோரும் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் ஆக்சுவலாக வந்து ஒர்க்கே எனக்கு வந்து பிடிக்குது கிடையாது. எப்போ பாரு வந்து ரிப்பீட்டடாக மிஷினரி லைஃபு. நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி என்ன அன்ஃபிட்டுன்னு சொல்லி நிறைய இடத்துல என்னை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நானும் எனக்கு பிடிக்கலன்னு சில இடத்துல நானே வந்து வெளியே வந்துட்டேன். அண்ட் லைஃப்பில் வந்து நிறைய ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறேன். எதிராக பண்ணால் என் லைஃப் மாறும், எனக்கு பிடிச்ச மாதிரி மாறணும், நான் வந்து நானாக இருக்கணும், என்ன வந்து நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்றத உறுதியாக இருந்தேன். அதெல்லாம் நிறைய விஷயம் வந்து தேடணும், நிறைய வந்து பண்ணேன். ஆனால் எங்கேயுமே வந்து கிடைக்கல. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூசைட் கேஸ்ன்னு சொல்லலாம். நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இடம் மாறுது, எந்த இடத்துல கிடைக்குது அப்படின்றது. அப்படி கடைசி வரை எனக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த லைஃப் என்னால் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுன்ற மாதிரிலாம் எனக்கு வந்து வாழ்கிறதே பிடிக்காது. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப், அது வந்து நானாக வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணேன். அதுக்காக ட்ரை பண்ணி எங்கேயுமே கிடைக்கலனாக்கா லாஸ்ட் ஸ்டேஜ் சூசைட் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். நான் அந்த மாதிரி தான் நிறைய வந்து தேடினேன். என்னை சுற்றி எல்லாருமே நெகட்டிவ், என்னால் நிறைய அசிங்கப்படுத்திருக்கிறாங்க. இருந்தாலுமே நான் முடிவு பண்ண டிசிஷனில் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதனால் மட்டும்தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இப்போ யோசித்து பாருங்களேன், எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னை யாருன்னா என்கரேஜ் பண்ணியிருந்தாலோ, இல்லை லைஃப்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தாலோ, இன்றைக்கி என்னோடய லைஃப்பும் எல்லோரும் மாதிரி தான் சிலந்தி வலையில் மாட்டின பூச்சி மாதிரி இருந்திருக்கும். எல்லாரும் ஏதோ ஒரு வேலையில் நல்ல ஒரு செல்லில் வாழ்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லவா, நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மறக்கிறோம். காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகிறப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மறக்கிறோம். ஒர்க்குக்கு ஒரு இடமா மாறுறப்போ அந்தந்த இடத்துல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்கிறோம். இப்படியே மறந்து ஸ்டில் நவ் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் டச்சில் இருக்கிறோம். இப்படி சின்ன தனியாக செல்ஃபிஷாக வாழ்கிற வாழ்க்கை வேஸ்ட்டு. நாம் உண்டு, நம்ம ஃபேமிலி உண்டுன்னு இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்கிறதுல அர்த்தமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை கிரியேட் பண்ணும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தம் முடியதான் மாறும். எம்ப்ளாய்மெண்ட்டு நம்மளோட மைண்ட் செட்டை அதுக்குள்ளே அடாப்ட் பண்ணிவிட்டு நம்மளை வெளியே வர முடியாமல் தடுத்து நிறுத்தும். இதை நம்ம தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும். அண்டு இந்த ஆர்மி, போலீஸு, டாக்டர்ஸு, டீச்சர்ஸு இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் மஸ்டான கேட்டகரியில் வரவங்கலாம் தெய்வம் மாதிரி. இவங்களாம் நம்ம கையெடுத்து கும்பிடணும். ஆனால் என்ன, அதுலேயும் பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான சர்வீஸு, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியான சர்வீஸு. நான் ப்ரைவேட் செக்டர் சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே மாற்றி எல்லாருக்குமே முறையான சர்வீஸ் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம வந்து போராட போகிறோம். நான் எம்ப்ளாயி லஞ்சம் வரதை பற்றி தப்பு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த பாஸ்ட் இயர்ஸில் சில விஷயம் ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா, லஞ்சம் வாங்குறவங்க யாரும் முழு மனசாக விருப்பப்பட்டு வாங்குறவங்க கிடையாது. அவங்களோட சிஸ்டம் அப்படி மாற்றிருச்சு. ஒர்க்கில் ஜாயின் பண்ணும்போது லஞ்சம் கொடுத்துட்டு உள்ளே வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். எல்லாத்துக்கும் காரணம் மணி. ஒரு விஷயத்தினால அது எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா அவங்களுக்கும் ஆசை வரும்ல. அவங்க வாங்குகிற சேலரியில் அவங்க ஃபேமிலி சந்தோஷமாக பார்த்துக்க முடியல. அதனால தான் கஷ்டப்பட்டு பிடிக்காமல் லஞ்சம் வாங்குறாங்க. அவங்களுக்காக இல்லாமல் அவங்களோட ஃபேமிலிக்காக தன்மானத்தை இழந்து.
இப்படி தான் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ லேக்ஸில் சேலரி வாங்கினாலும் அவங்களால திருப்தி அடையவே முடியாது. உடனே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும், தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது அப்படின்னு. கரெக்டு தான். அந்த தகுதின்றது அவங்களோட திறமையும் அவங்களோட கெப்பாசிட்டியும் பொறுத்து இருக்குது. ஆனால் என்ன, அவங்களோட திறமையும் இன்னும் கண்டுபிடிக்கல, அதை இன்னும் வெளியும் படுத்தலை. ஒரு மனுஷனால் முடியாது எதுவுமே கிடையாது. அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்குது. அதை ஃபஸ்ட்டு அவங்க உணரணும். அடுத்து அவங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்பில் தான் எல்லாமே மாறும். எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தால் கடைசி வரைக்கும் இந்த டைலாகோட தான் வாழணும். மெயின் நம்ம ஃபேமிலியை பார்க்கணுங்க. நம்ம தனியாக இருக்கிறோம், நமக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வேணா இருக்கலாம், தப்பே இல்லை. பட் ஃபேமிலி இருந்தால் அவங்கள எப்பவுமே கஷ்டப்படாமல் சந்தோஷமாக பார்த்துக்கணும். உன்னை என் பையனா பொண்ணா பார்த்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு நம்ம வாயில் சொல்ல வைக்கணும். அதுதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம். நம்ம பேரண்ட்ஸோட சின்ன சின்ன ஆசை கனவுகளை அவங்களுக்கே தெரியாமல் நிறைவேற்றி பாருங்களேன், அந்த ஹாப்பினஸ்க்கு அளவே கிடையாது. அந்த டைம் அந்த மொமெண்ட்டில் இந்த உலகத்திலே கொடுத்து வச்சவங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸுமாக தான் இருப்பீங்க. பாவங்க நம்ம பேரண்ட்ஸு நம்மளோட சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இல்லை, சொல்ல முடியாத அளவு ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த குறையெல்லாம் வளர்த்துருக்காங்க. அண்டு அவங்க சக்திக்கு மீறி நம்மளை படிக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் ஈடாகாது. நம்மளை வளர்க்க ஆரம்பிச்சிருந்து அவங்கள மறந்துட்டாங்க. அவங்களோட சின்ன சின்ன ஆசை கனவு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டாங்க. ஈவன் இது வரைக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். அவங்ககிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும், என்ன ஆசை, நான் பண்ணுறேன் அப்படின்னு கேளுங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே எனக்கு என்னப்பா ஆசை, நீ நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் நோட்டீஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம நல்லா இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுது. நம்ம நல்லா இருந்தால் அவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன வேணுமோ, ப்ரைஸ் அமௌண்ட் இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் எனக்கு அது வேணும் இது வேணும் குழந்தைய மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்பாங்க. அந்த நிலைமைக்கு வாங்கன்னு சொல்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தால் கடைசி வரைக்கும் இந்த ஒரு ஸ்டேஜ் வரவே வராது. நமக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகவே ஆகாது. நம்ம ரஜினி சார் சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, நம்ம நாட்டில் எல்லாமே மாறிடுச்சு வறுமையை தவிர, ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் போரர். பணக்காரன் இன்னும் பணக்காரனாகிட்டே இருக்கிறான், ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே இருக்கிறான். இன்னொரு பாயிண்ட் விட்டார், மிடில் கிளாஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கிறான். இந்த நிலைமையை மாற்றணும்னு சொல்லுவார். என்னை கேட்டீங்கன்னா இந்த நிலைமைக்கு எல்லாத்துக்கும் காரணம் எம்ப்ளாய்மெண்ட்டு. நாங்கள் இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு குளோபஸ் அப்படிங்கிற பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போராட போகிறது வன்முறை அகிம்சையே கிடையாது. இவ்வளோ ஜென்ரேஷன் தாண்டி வந்துட்டோம்ல, இந்த டெக்னாலஜி வரல நம்ம வாழ்ந்து காட்டணும். இது வரைக்கும் எல்லாரோட தலையெழுத்தை மாற்றுற மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது. பட் இப்போது யங்ஸ்டர்ஸ் நாங்களாம் சேர்ந்து குளோபஸ் அப்படிங்கிற ஃப்ரீடமான எல்லாரும் ஈக்குவலான உண்மையான சொர்க்கத்தை உருவாக்கியிருக்கிறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டு ஓட தெரிஞ்சு ரத்தம் சிந்தி சிறுக சிறுக காசு சேர்த்து கஷ்டமான வாழ்க்கையை வாழணும்? இதை மாற்றணும்ல. ஸோ குளோபஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய உலகம். இந்த உலகத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நாலேஜ் அப்படின்னு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். என்னோட பாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு பையன் படிப்பு வரன்னு 10 வயசில் வேலைக்கு போய் படிப்படியாக முன்னேறி ஒரு பெரிய ஓனர் ஆகிட்டான் அவனோட திறமை அப்படின்னு. அது நமக்கு முன்னாடின ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும். அவன் படித்து அறிவை வளர்த்துறானோ இல்லையோ நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கணும். ஏன்னா தனி ஒரு மனிதன் ஒழுக்கமே நம் நாட்டின் முன்னேற்றம் சொல்லுவாங்க. ஸோ பேசிக் நாலேஜ் வேணும், ஓவர் நாலேஜ் வேணும். இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன் ஓவர் நாலேஜ் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய பர்ஃபெக்டான நாலேஜ் யாரும் கொடுக்குறது இல்லை. பிகாஸ் ஒருத்தர்கிட்ட கடைசி வரைக்கும் வேலை செய்யறது கிடையாது வாழ்க்கை. பட் இதை தான் நம்ம சொசைட்டி நம்மளுக்கு சொல்லித்தருது. அண்ட் இப்படி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்முடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் ஸ்டடீஸ் வெளியே வந்து இந்த ஓப்பன் வேர்ல்டை பார்க்கணும், விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அவன் கற்றுக்கிட்ட நாலேஜ் அண்ட் அவனோட டேலண்ட்டை வெளிப்படுத்தி சொந்த காலில் நிற்கணும், நம்ம சொசைட்டியை டெவலப் பண்ணணும், சுதந்திரமாக வாழணும். இப்படி தான் அடுத்து வர ஜென்ரேஷன் இருக்கணும். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இதனால தான் எல்லாருமே நாலேஜ் டேலண்ட் இருந்துமே கடைசி வரையும் ஒரு மிஷினரி லைஃப் ரேட்ரேஸ் வாழ்ந்துட்டு போகிறாங்க. அதையும் தாண்டி சில பேர் பிஸ்னஸ் மூலிமா பணக்காரானாலும் அவங்கள செல்ஃபிஷ் சுயநலமாக மாறிடுறாங்க. சாரி, அந்த மணி அவங்கள அப்படி மாற்றிடுது. ஸோ எவ்வளோ மணி இருந்தாலும் நல்ல குணம், நல்ல மனசு, நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களை உருவாக்கத்துக்காகவே அப்துல் கலாம் ஐயா வழியில் யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து குளோபஸ்ங்கிற புதிய உலகத்தை உருவாக்கியிருக்கிறோம். அந்த உலகத்தில் நீங்கள் உண்மையான மனுஷங்களை மட்டும் தான் பார்ப்பீங்க. அங்கே உங்களை வர வைக்கிறதுக்கு 1000 கைகள் இருக்குது. எல்லோரும் அட்வைஸு அவேர்னஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க, முன்னேறத்துக்கு வழி யாரும் வந்து காட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மாற்றி எல்லோரோட வாழ்க்கை இனிமையாகவும் சந்தோஷமாகவும் மாறுறதுக்காகவே குளோபஸ் ஜிவேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கான வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரொஃபைல் என்னோடய நம்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த வீடியோலேயே என்னோடய விசிட்டிங் கார்டை வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ மக்களே, டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. உண்மை என்னென்னா, டைமுக்கான வேல்யூ நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இட் இஸ் ப்ரிஷியஸ். பிகாஸ் டைம் போச்சுன்னா திரும்ப வரவே வராது. இப்போவும் தன்னை பற்றி மட்டும் சுயநலமாக யோசிக்காமல் நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட பேரண்ட்ஸை பற்றி யோசிங்க. அவங்களுக்கு தான் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சில பேரண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பிகாஸ் அவங்களோட வாழ்க்கையில் 3/4 நாளாக நம்மளுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க.
பேலன்ஸ் இருக்கிற இந்த கொஞ்ச நாள் நாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கணும். அப்படி பண்ணலைன்னா அதுதாங்க பெரிய துரோகமே. அவங்க இல்லாதப்போ அவங்களுக்காக நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அதில் எந்த ஒரு யூஸும் கிடையாது. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி செய்கிற சின்ன சின்ன விஷயத்தில் கிடைக்கிற சந்தோஷத்தில் கூட அந்த கடவுளையே பார்க்கலாம். ஸோ டோன்ட் டிலே யுவர் செல்ஃப். சீக்கிரமாக துணிஞ்சு வெளியே வாங்க, உங்களோட ஃப்ரீடத்தை அனுபவிங்க, அண்ட் உங்களோட ஃபேமிலிக்கும் ஃப்ரீடத்தை கொடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா? இந்த பிரபஞ்சம் நம்மளை நிம்மதியாக சந்தோஷமாக வாழவே வைக்காது. நாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ராத்திரியும் பகலும் கடுமையாக உழைச்சின்னு இருக்குது. நாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க, ஈவன் நம்ம ஃபேமிலியும் சேர்த்து. இதை நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்பலனால இதுதான் நெசம். இது எனக்கு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு சீக்ரெட். ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க மனுஷ பிறவிதான் சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள எல்லா திறமையும் இருக்குது அப்படின்னு, ஈவன் ஹேண்டிகேப்ஸும் சேர்த்து. என்னை கேட்டிங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களோட ஹேண்டிகேப்ஸுக்கு ஏதோ ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கடவுள் எல்லாரையும் ஈக்குவலாக தானே படைச்சாரு. அப்படி இருந்து இவங்களுக்கு மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு சூப்பர் பவர் சூப்பர் டேலண்ட் இருக்குன்னு தானே. ஸோ அதை பேலன்ஸ் பண்ண தான் இப்படி படைச்சிருக்காரு. இவ்வளோ திறமை இருக்கிற நமக்கு அதை வெளிப்படுத்த சரியான ஒரு வாய்ப்பும் வழியும் தான் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஏகப்பட்ட கஷ்டங்களை டெய்லி ஏதோ ஒரு வழியில் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதவங்க இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவங்களா மாறிடுறாங்க. சில பேர் சூசைடும் பண்ணிக்கிறாங்க. பட் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், நம்ம லைஃப்பை எப்படியாவது போராடி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாயிண்ட் வரலாம். நாம் நல்லா இருக்கணும்னு நம்ம வீட்டில் இருக்குன்னு நினைக்க மாட்டான்னு சொன்னோம்ல. எப்படின்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள், நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லோரும் வந்து இக்னோர் பண்ணுவாங்க. உன்னால் முடியாது, உனக்கு வராது, உனக்கு என்ன தெரியும் பிஸ்னஸ் பண்ணுற, அதெல்லாம் பண்ணால் லாஸ் தான், லைஃபே வேஸ்ட்டாக போயிடும், ஒழுங்காக படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்களேன். அண்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நான் ஒரு விஷயம் ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சின்ன பசங்க கிடையாது. ஆனால் உங்கள் வீட்லேயும் உங்கள் ரிலேஷன்ஸும் உங்களை அப்படி தான் நினச்சிட்டு எப்போவுமே தனியாக ஒரு விஷயத்த பண்ண விடவே மாட்டாங்க. நீங்கள் தான் அதை புரிஞ்சுட்டு ப்ரூவ் பண்ணி காட்டினா மட்டும்தான் நம்புவாங்க. அண்டு நீங்கள் சக்ஸஸ் ஆனால் முதல்ல சந்தோஷப்படுறாள் அவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ பயப்படாமல் துணிஞ்சு வாங்க. சக்ஸஸோ ஃபெயிலியரோ களத்தில் இறங்கி கற்றுக்குங்க. ஐ வில் சப்போர்ட் யூ. இந்த இடத்துல பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பசங்களை பொத்தி பிராய்லர் கோழி மாதிரி வளர்க்காதீங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இன்னும் சின்ன பசங்களாக நினைக்காதீங்க. அவங்க மேலே தைரியமாக முழுசாக நம்பிக்கை வைங்க. இதை பண்ணாலே அவங்க பாதி சக்ஸஸ் ஆகிடுவாங்க. தயவு செஞ்சு உங்கள் பசங்களை நம்பி முயற்சி பண்ண விடுங்க. அவங்களுக்கும் எல்லா டேலண்ட் இருக்குது. அதை வெளிப்படுத்துறதுக்கு நீங்களும் வாய்ப்பும் அதுக்கான டைமும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகி உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. அடுத்து, நாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இந்த பிரபஞ்சம் டெய்லியும் ராத்திரி பகலமாக கஷ்டப்படுன்னு சொன்னால, அது எப்படின்னா, இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம்னா அந்த இடம் நம்மளை அதை விட்டு வேற எங்கே மாறக்கூடாதுன்ற மைண்ட் செட்டை கொடுத்துரும். இதுதான் கம்ஃபர்ட் அப்படின்ட்டுன்னு. அடுத்தது இந்த சினிமாஸு, கேம்ஸு அண்ட் அல்டிமேட்டான ஒரு விஷயம்னா மொபைல் ஃபோன்ஸு. இதில் அந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் இதை பார்க்கறதுக்கு நமக்கு தான் டைம் வந்து பத்தாது. இப்படி இருக்கிற டயத்தில் நம்ம முன்னேறத்தை பற்றி யோசிது எங்கே டைம் கிடைக்கும்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டான ஏஜ். நம்ம எனர்ஜியாகவும் ஆக்டிவாகவும் இருப்போம். இந்த டயத்தில் யாரோ ஒருத்தராக கஷ்டப்பட்டு உங்கள் லைஃப்பையும் உங்கள் ஃபேமிலியோட லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நான் எம்ப்ளாய்மெண்ட்டை தப்புன்னு சொல்ல, அது ஒரு சப்போர்ட்டை வச்சுன்னு ஓன் ஐடென்டிஃபை க்ரியேட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட்டில் ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் பேசி பாருங்கள். லைஃப்பில் அவங்க எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் மிஷினரி வாழ்க்கை தான். எத்தனை லட்சம் சேலரி வேணாலும் இதே சுச்சுவேஷன் தான் கடைசி வரைக்கும். கார்பரேட்காரங்களாம் எல்லாம் தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பர்சன் படிச்சுட்டு வெளியே வராங்க. இதனால் எல்லா இடத்துலையும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இது தப்பு கிடையாது. இதுதான் அந்த பர்சனு, இது உனக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி துரத்தி அனுப்புது. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நாம் எடுத்து வைக்க போகிற ஸ்டெப்பில் தான் நாமளும் நம்மளோட ஃபேமிலி எப்படியாவது என் பையன் நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களோட ஹாப்பினஸும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏஜில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தால் லாஸ் ஃபுல்லாக உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கு மட்டும்தான். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்மளோட தலைவர் டைலாக் தான், மனுஷன் பிறக்கும்போது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா பிறகுறான், போகிற போக்கில் எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டியது தான். குறி வச்சு அடித்தா காக்காவையும் அடிக்கலாம், மனசு வச்சா கடவுளையும் அடையலாம். இது எல்லாம் பார்த்து நம்மளால் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியலன்னா நான் எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ஜென்ரேஷனில் பிறந்ததே வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். அதை பார்த்து பயந்து விட்டோன்னா கடைசி வரை ரேட் ரேஸ் தான், பிடிக்காத ஒரு லைஃப் தான். பட் அப்படி ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சு நம்ம கரெக்டாக மூவ் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஸு. இது எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் சொன்ன ஒரு சீக்ரெட்டு. என்னன்னா, தம்பி நீ தூங்கிட்டு இருக்கும்போது உனக்கு இன்கம் வர மாதிரி ஒரு வேவ் வந்து கிரியேட் பண்ணிக்கோ, அப்படி இல்லைனா கடைசி வரை நீ கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இது எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கான முயற்சி நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பேசிக்காகவே யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, யாரும் மனசு விட்டு ஓப்பனாக இது எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது நான் ஓனாக ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்கிறதில்ல. காரணம் பயம், பதட்டம், கூச்சம், சொன்னால் யாருன்னா தப்பாக நினச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்.
நாம் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட பிடிக்காத கஷ்டமான அசிங்கப்பட்டு ஒரு லைஃப் மணிக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது நம்ம பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் இங்கே இருக்கணுன்ற மாதிரியான நிலைமை சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும். இதனால் நாமும் கெட்டு நம்ம ஃபேமிலியும் நிம்மதியும் சந்தோஷம் இல்லாத ஒரு லைஃப்பை தான் கடைசி வரை வாழ்கிற மாதிரி இருக்கும். அண்டு நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு இதே நிலைமை தான். சும்மா பேருக்கு சொல்லிக்கலாம் இந்த வேலையினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் கௌரவமாக இருக்கிறோம் அப்படின்ட்டுன்னு. நான் உங்ககிட்ட கேட்குறேன், அந்த கௌரவத்தை வச்சு என்னங்க பண்ண முடியும்? உங்களால் நிம்மதியாக உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் எந்த ஒரு பர்மிஷன் வாங்காமல் அட்டன் பண்ண முடியுமா? ப்ரைஸ் டேக் பார்க்க முடியுமா? செலவு பண்ண முடியுமா? இவ்வளோ ஏங்க எந்த ஒரு ப்ரெஷர் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நிம்மதியாக உங்களால் வந்து தூங்க முடியுமா? யோசித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட்டு டைம் பாஸ் கிடையாது, நம்ம லைஃப். ஸோ சுற்றி என்ன நடக்குது, நம்ம சொசைட்டி நம்ம சமூகம் எப்படி இருக்குது, நாம் எங்கே இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோன்றதை திங்க் பண்ணுங்கள். மெயின் நம்ம படிச்சிருக்கிறோம், அதை மைண்டில் வச்சுன்னு அதுக்கேற்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். இந்த உலகத்திலே பெரிய துரோகம்னு அது எது தெரியுமா? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நம்ம சந்தோஷமாக பார்த்துக்க முடியல அப்படின்னா அதுதான் இந்த உலகத்திலே மன்னிக்கவே முடியாத பெரிய துரோகம். ஸோ கைஸ், இன்னமும் யோசிச்சு உங்களோட ஃப்ரீடம் அண்ட் உங்களோட ஃபேமிலியோட ஃப்ரீடத்தை எடுக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் துணிஞ்சு பயப்படாமல் தைரியமாக எழுந்துவாங்க. நான் சப்போர்ட் பண்ணுறேன். நாம் மாறாமல் எதுவுமே மாறாது, மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நண்பா. எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, காசு தான் சார் எல்லாமே, பணம் பணம் பணம்னு. பணம் இருந்தால் எல்லாமே தேடி வரும்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் எங்கள் குளோபஸ்க்கு வந்து பாருங்கள், பணத்தை தாண்டி நிறைய விஷயம் இருக்குன்றது தெரிய வரும். காசுன்றது வெறும் காய்தான்றது புரியும். ஏன்னா இங்கே ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட என்னெல்லாம் வேண்டாம்னா அது அத்தனையும் கிடைக்கும். இதை தான் சிம்பிளாக ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா, குளோபஸ் அப்படிங்கிறது ஒரு சொர்க்க பூமி. சுற்றி நம்ம சமூகத்தை பாருங்களேன், நம்ம பேரண்ட்ஸு, நம்ம ரிலேஷன்ஸு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, பார்க்குற சினிமா, இப்படி எல்லா இடத்துலையும் வேலைக்கு போகணும் அப்படின்றத சொல்லி நம்மளோட மனசில் ஆணை அடித்த மாதிரி பதிய வச்சுட்டாங்க. இது ஒரு சூழ்ச்சி, இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம கோடிக்கணக்கான பேர் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரத்தம் சிந்தி கஷ்டப்படுறதுனால தான் விரல் வெட்டி என்ற அளவுக்கு இருக்கிறவங்க பணக்காரலாக இருக்கிறாங்க அண்டு அவங்களோட தலைமுறையே பணக்காரலாக இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலைமை மாறணுன்றதுக்காக தான் நான் எங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு பேச வரலனாலும் இது மூலயமா ஒரு சில பேர் மாறினாலும் அது மூலயமா அடுத்தடுத்த சேஞ்சஸ் நடக்கும்ன்ற நம்பிக்கை 100% வச்சு இந்த ஒரு சேனலை க்ரியேட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸு சில பேர் இதை தப்பாக எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. தப்பு இல்லை, பிகாஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற பேரில் இன்னி வரைக்கும் நிறைய ஏமாற்றங்களை பார்த்ததால பிஸ்னஸ் அப்படின்னாலே தப்பான தாட்டு போகிறது இயல்பு தான். நான் ஒரு விஷயம் சொல்லவா, யார் மக்களோட வீக்னஸை காட்டி யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள வச்சு ஏதோ ஒரு ஆதாயம் தேட போகிறான்னு அர்த்தம். இதுவே உண்மையை ரியாலிட்டி தெரிவித்து உங்களுக்கு உண்மையிலேயே என்ன தேவையோ அதுக்கான வழியை காட்டுறாங்களோ அவங்க தான் அவங்க லைஃபே 100% மாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், என்னோடய லைஃபே எடுத்துலாமே. நானும் நிறைய பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறேன், நிறைய லாஸ் வாங்கியிருக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு, நம்ம பணத்தை தேடி போனோம் அப்படின்னா அது நம்ம கண்ணை மறைச்சு நம்மளை முட்டாளாகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் உண்மையிலேயே எனக்கு என்ன தேவைன்னு கண்ணை திறந்து தேட ஆரம்பித்தேன். அடுத்து தான் குளோபஸ் அப்படிங்கிற பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். அதில் ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் என்னோடய ட்ரீம்ஸ் எல்லாமே ஒன்றுனா என்னை தேடி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, அங்கிள், ஆன்ட்டி, தாத்தா, பாட்டி, இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட உரிமை உண்மையான ஃப்ரீடத்தை வாழ ஆரம்பிங்க. என்னை தப்பாக நினைக்காதீங்க, சந்தேகப்படாதீங்க. உங்கள் ஃபேமிலியில் ஒரு பர்சனாக நினச்சிக்கோங்க. உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் வரலாம், இது அப்படியா இப்படியான்ட்டுன்னு. ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாருமே வந்து நினைக்காதீங்க. எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நினைங்க. ஏன்னா எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறவங்க தான் மென்மேலும் வளருவாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவுமே கற்றுக்க முடியாது. நம்ம சின்ன வயசுலேருந்து நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும், இப்படி தான் வந்து சொல்லி வளர்த்துட்டாங்க. நம்ம சுற்றி எல்லாரும் இதுதான் பண்ணதுனால பிஸ்னஸ் பற்றின ப்ராப்பர் நாலேஜ் நம்ம யாருக்குமே வந்து கிடையாது. பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சாலும் அது யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் தட் இஸ் சீக்ரெட். ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாரும் வந்து நினைக்காதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சக்ஸஸ் ஆக முடியும். இதில் பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க. அதில் ஒரு சில பேர் நல்ல கைடு, ப்ராப்பர் சப்போர்ட் இல்லாமல் பெரிய லாஸ் ஆனவங்களும் இருப்பீங்க. அண்டு இன்னும் ஒரு சில பேர் எல்லா நாலேஜ் இருந்துமே ஸ்டெப் எடுத்து வைக்க பயந்துட்டு அப்புறம் பார்த்தலாம்னு டைம் வேஸ்ட் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம தளபதி வழியில் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நாளை என்று இன்றை எடுக்காதே, இன்றைய விதத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே. ஸோ உங்களுக்கும் என்னால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். நான் ஏன் அடிக்கடி நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அட்வைஸ் அவேர்னஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பட் யாரும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுன்றதுனால நான் உங்களுக்கு இந்த ஒரு வேர்டை ரிமைண்ட் பண்ணுறேன். இதில் ஒரு சில பேர் கேட்கலாம், நாங்கள் படிக்கலை, எங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. இந்த மாதிரி என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன், நீங்கள் படிக்கலை, உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பெருசாக படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி பெரிய படிப்பு படித்தவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி எதுவும் தெரியாது. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இன்னும் நிறைய பேர் படிக்காதவங்க தான். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இது 3 தான் தேவை. இது 3 உங்கள்கிட்ட இருக்குதுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியும். அண்டு டெஃபினட்டாக சக்ஸஸும் அடைய முடியும். ஸோ தைரியமாக உங்கள் லைஃபோட டர்னிங் பாயிண்ட்டை நோக்கி அடி எடுத்து வைங்க.
ஒரு டைலாக் ஒன்று வரும்ல, நான் ஏழையாக பிறந்தது என் தப்பு இல்லை, ஆனால் நான் ஏழையாக செத்தா அது முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான். கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க மக்களே, தப்பான வழியில் ஃபாஸ்ட்டாக போனாலும் சக்ஸஸ் ஆக முடியாது, ஆனால் கரெக்டான வழியில் ஸ்லோவாக போனாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஒரு மனுஷனுக்கு 2 வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று அவன் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, இன்னொன்று அவன் எப்படிலாம் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கை. நான் எப்படிலாம் வாழணும்னு நினச்சிட்டு இருந்தனோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அண்ட் இதையே தான் உங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ திங்க் இட். இன்றைக்கி அம்பானி எடுத்துக்கோங்க, அவன் பசங்க படிக்கணும் வேலைக்கு போகணுன்னு எதனா அவசியங்குதான்னு கிடையாது. பிகாஸ் அவங்க அப்பா அதுக்கான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிட்டாரு. பட் நம்ம அப்படி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணல அப்படின்னா நம்ம பசங்க கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும். ரொம்ப கஷ்டப்படணும் அது தப்பு கிடையாது. பட் அது எதுக்காக படுறோங்கிறது தான் விஷயம். நமக்கும் நம்ம லைஃபுக்கும் பிரயோஜனம் வர மாதிரி கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அது ஒர்த்து. சும்மா அடுத்த மாதம் லைஃப் ரன் பண்ணுறது நான் இந்த மாதம் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அது வேஸ்ட்டு. லைஃப் சேஞ்சிங் டர்னிங் பாயிண்ட் நம்முடைய க்ரோத்து. அதுக்காக கஷ்டப்படுறோமாங்கிறது தான் பாயிண்ட்டு. சுயநலமான உலகங்க இது. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் எடுத்துக்கலாமே. அவங்க காலையில் கடவுள்கிட்ட என்ன வேண்டுவாங்க? கடவுளே நீ நிறைய பேஷண்ட் வரணும், அவங்க என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு வேண்டுவாங்க. டென்டிஸ்ட்டு, கடவுளே நீ நிறைய பேருக்கு சொத்தப்பொருள் வரணும், அவங்க என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு வேண்டுவாங்க. மெக்கானிக்கல், கடவுளே நீ நிறைய பேரோட பைக் ரிப்பேர் ஆகணும், அந்த பைக்கெலாம் என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு வேண்டுவாங்க. இவ்வளோ ஏங்க நம்ம சுடுகாட்டில் இருக்கிறவங்க, கடவுளே நீ நிறைய பணம் வரணும், அவங்க என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு வேண்டுவாங்க. இந்த மாதிரி சுயலாபத்துக்காக சுயநலமாக இருக்கிற உலகம் தாங்க இது. அப்படியேப்பட்ட உலகத்தில் பொதுநலமாக யோசித்து வெளியே வந்தது தான் இந்த குளோபஸ். அண்டு ஃபைனலி இந்த வீடியோ யாருக்காகனா, ஏன் படித்தோம், எதுக்கு படித்தோம், என்னடா வாழ்க்கை இது, என்னடா ஒர்க் இது, என் லைஃப் இப்படியே போயிடுமா, பணம் தான் வாழ்க்கையா, நேர்மையாக தான் வாழ முடியாதா, வாழவே பிடிக்கல, வெறுப்பாக இருக்குது, நானும் நிம்மதியாக இல்லை, என்னை சாயந்தரம் நிம்மதியாக பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஓகே மக்களே, அவ்வளோதான் வீடியோ. வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.